இந்த சம்மர் வெயிலில் உங்கள் சைக்கிளை காப்பாற்றுறதுக்கான ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட் வாங்க பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா இதுவும் வந்துட்டு நம்ம ப்ராடக்ட் இன்னதுட்ட எது இப்படி இருக்குன்னா கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு பெல்ட்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த சைடு இருக்குது பெல்ட்டு. இந்த பெல்ட்டை ரிமூவ் பண்ணலாம். இப்படி அமுக்கிட்டு எழுதிங்கன்னா வந்துடும். அது உங்களுக்கு ஒன்றும் புதுசு இல்லை, நிறைய இதில் வந்துருக்கும். இதை மாட்டுறதுக்கு நம்ம ஹெல்ப்புக்கு நம்ம வருண் செந்திலை கூப்பிடலாம் வாங்க. இப்போ வருண் செந்தில் இதை மாட்ட போகிறாரு. இது கண்ணாடி மாதிரி இருக்குது, பைக் கவரான்னு கேட்காதீங்க. இது கரெக்டாக அந்த ஹேண்டில் பாருக்கான கவர், அதை கவர் பண்ணணும்ல, அதுக்கு ஏத்தாப்பில் கொடுத்துருக்காங்க. உங்கள் சைக்கிளோட சைஸ் பார்த்து வாங்கிக்கோங்க. நான் சைஸ் பார்த்து தான் வாங்கியிருக்கேன். அண்ட் இதை இப்படி உள்ள அந்த 2 ஹோல்ஸ் இருக்குல்ல, ஹோல்ஸ்குள்ளே கரெக்டாக நீங்கள் மாட்டிட்டிங்கனாலே முடிஞ்சு, ஆல்மோஸ்ட் டன். ஹோல்ஸ்குள்ளே கரெக்டாக மாட்டணும். கரெக்டாக மாட்டி இந்த மாதிரி உள்ளே தள்ளிக்கிட்டிங்கன்னா அது கொஞ்சம் நிற்காது. ஆப்போசிட் சைடு 2 சைடும் சேர்த்து வச்சிட்டிங்கன்னா நின்றும். இப்படி தான் மாட்டணும். இதை மாட்டினாலே ஆல்மோஸ்ட் டன். ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் இழுத்து விட்டுறணும், சைட்லலாம் கொஞ்சம் விரிச்சு பின்னாடி இழுத்தா நல்ல பெருசாகவே இருக்குது. இப்படி இழுத்து விட்டுட்டு இதை கீழே ப்ளக் போடணும். ப்ளக்கு கீழே தொங்குதில்ல, அதை பிடிச்சி போடுறதுக்காண்டி நம்ம சேனலுக்காண்டி உழைத்து வேர்வை சிந்துற வருண் செந்தில் போடுறாரு. அங்கே பாருங்கள், போடுறாரா? போட்டு முடித்தோன்னா அது காற்றுல பறக்காது, நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அண்ட் இதோட பில்டு குவாலிட்டி கொஞ்சம் சரியில்லை. இந்த தையல்லாம் கொஞ்சம் வீக்காக இருக்குது. அது மட்டும் கொஞ்சம் நல்லதாக பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த ப்ரைஸ்க்கு இது ஒர்த்து தான். அந்த ப்ரைஸ் என்னென்னு நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்கிறேன். அண்ட் இது வாட்டர் ப்ரூஃபாக செக் பண்ணலாம் வாங்க. நம்ம தண்ணி எடுக்க போன கேப்பில் கேமராமேன் உங்களுக்கு சுற்றி காமிப்பார் பாருங்கள். சைடில் டயரு ஸ்டாண்ட்லாம் தரலன்னா அது பைக் தான். அண்ட் இங்கேயும் நல்லா காற்றடிச்சதுனாலும் தாங்குது. இப்போ வாங்க தண்ணி ஊற்றலாம். நல்ல தண்ணியை ஊற்றியாச்சு. இந்தளவுக்கு தான். சீட்டு தான் நமக்கு மெயின் டார்கெட்டே. ஏன்னா எப்போவுமே நமக்கு ஒரு சைக்கிளில் தண்ணி பட்டுச்சுன்னா சீட்டு தான் போகும். அதுக்காண்டி சீட் கவர்ஸும் கிடைக்கிது. வேணால் அதையும் வாங்கிக்கோங்க. அதுவும் வேணால் சொல்லுங்கள், நான் வாங்கி வீடியோ போடுறேன். உள்ளே இப்போ பெல்ட்டை கலத்தி செக் பண்ணிடலாம். நல்ல தண்ணி இங்கே நிற்கிற மாதிரி இருக்குது, இறங்குற மாதிரியும் இருக்குது. உள்ளே பெல்ட்டை கலத்தி மாட்டலாம். பெல்ட்டை கலத்துனா உள்ளே எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு எனக்கும் ரொம்ப ஆர்வமாக இருக்குது. வாங்க உள்ளே தண்ணியாக இருக்கா, எப்படி இருக்குது, இன்னும் ஏதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா அப்படியே தண்ணி எல்லாம் 100% உள்ளே இறங்கிட்டு. 100%ன்னு சொல்ல முடியாது. நம்ம ஒரு துணியை வச்சு மூடி வச்சா எந்த அளவுக்கு இறங்குமோ அந்தளவுக்கு இறங்கியிருக்கு. ஸோ இது வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. இன்னும் பைக் கவர் மாதிரின்னு சொன்னேன். பைக் கவர்லாம் வாட்டர் ப்ரூஃப் தானேன்னா நான் வாட்டர் ப்ரூஃப்னு பார்க்காம வாங்கிட்டேன். அண்ட் ப்ராடக்டோட இதுலேயுமே எங்கேயுமே இது வாட்டர் ப்ரூஃபான்னு மென்ஷன் பண்ணலை. வாட்டர் ப்ரூஃப்னு மென்ஷன் பண்ணல, நான் தான் கவனிக்காமல் வாங்கிட்டேன். மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வாட்டர் ப்ரூஃபான்னு பார்த்து வாங்கிக்கோங்க. அண்ட் இந்த பட்ஜெட்டுக்கு வாட்டர் ப்ரூஃப்லாம் கொடுக்க முடியாது. இந்த பட்ஜெட்டுக்கு இந்த குவாலிட்டி கொடுத்தது ரொம்பவே ஆச்சரியத்தை நமக்கு கொடுக்குற விஷயமாக தான் இருந்தது. அண்ட் இதை பெல்ட்டை மாட்டினா கவரில் இருந்து இது ஆகாது. நம்ம பெடலை மூடிக்கலாம். பெல்ட்டு மாட்டினா கரெக்டாக வந்துடும். அண்ட் இதை பற்றி வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. நீங்கள் கொஞ்சம் கேமராமேன் நமக்கு 360 டிகிரியில் காமிப்பார். வாங்க நம்ம அதை பார்க்கலாம். ஃப்ரண்ட்டில் டயர்லலாம் கொஞ்சம் கேப்ஸ் இருக்குது. அது உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும். தெரியுது இல்லை, ஆனால் கொஞ்சம் பெரிய கேப்பாகவே இருக்குது. அது கொஞ்சம் நீங்கள் இழுத்து விட்டுக்கணும். பார்த்திங்கன்னா அப்படியே பார்க்க ஒரு R15 லுக்கில் தெரியுதுன்னு எல்லோரும் சொன்னாங்க. உங்களுக்கு எந்த பைக் லுக்கில் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்த்துக்கோங்க, ஒரு நல்ல ஃபுல் இந்த சைட்லலாம் நல்லாவே மூடி இருக்குது. அண்ட் ரொம்ப பெருசாக தான் இருக்குது. என் சைக்கிள் சைஸ் பார்த்து வாங்கினாலும் இதோட பெருசாக தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா நல்ல காற்றடிக்குது. இப்போ நம்ம ஊரில் கொஞ்சம் காற்றுலாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டு. அண்ட் இது நல்ல இதுவாக இருக்குது. இது ஹீட் ப்ரூஃபாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தோம். அண்ட் உள்ளே தொட்டு பார்த்ததில் நல்ல ஹீட் ப்ரூஃபாகவே இருக்குது. ரெயின் ப்ரூஃபாக இல்லை, ஆனால் ஹீட் ப்ரூஃபாக இருக்குது. மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இந்த மாதிரி சூப்பர் சைக்கிள் வச்சுருக்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த ப்ராடக்ட் 200 ரூபாய்க்கு ஒர்த்தா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள்.